ஹலோ மக்களே, தை வெள்ளி அதிகாலை ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே ஸ்பெஷல் தான். டெய்லி சாமி கும்பிட்றவங்க கூட வெள்ளிக்கிழமை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சாமிக்கு பூ போட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சு படைச்சு சாமி கும்பிட்றத நான் பார்த்துருக்கேன். இல்லை ரெகுலராக சாமி கும்பிட முடியாதவங்க அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்து விளக்கேற்றி பூ போட்டு ஸ்பெஷலாக சாமி கும்பிட்றதையும் நான் பார்த்துருக்கேன். தை வெள்ளிங்கிறது இன்னும் அதில் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெடிஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகின ட்ரெடிஷன்ஸ், நம்ம வீட்டில் டெய்லி விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாளில் வந்துட்டு சாமி கும்பிட்றது, படைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு நல்ல ஹாப்பி வைப் இருக்கும் வீட்டில். ஸோ அதை எல்லாத்தையும் நான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரி நாள் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் தவறாமல் கடைப்பிடிச்சிட்டு வரேன். ஸோ அது மாதிரி இப்போ தை வெள்ளி வந்துட்டு ரொம்ப சிறப்பான நாள். நம்ம வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டதுனால புது வீட்டில் வந்து பொங்கல் வைக்க முடியல, வச்சு சாமிக்கு படைக்க முடியல. வாசல் பொங்கல் வந்து இங்கே புது வீட்டில் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா மாட்டு பொங்கல் தான் நம்ம நேட்டிவில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால மாட்டு பொங்கலுக்கு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்டிங்கில் பிளான் பண்ணோம். பட் கிட்டத்தில் வர வர கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி முன்னாடியே ஊருக்கு போயிட்டோம். அதனால் தை பிறந்து வீட்டில் வந்து பொங்கல் வச்சு படைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தை வெள்ளி நல்ல நாளாக இருக்குது, நம்ம வந்து பொங்கல் வச்சு படைச்சிடலான்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். 2 பொங்கல், சக்கரை பொங்கல், ஒயிட் பொங்கல் 2ம் வச்சு இன்றைக்கி எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி பொங்கல் சாமி கும்பிட்ற மாதிரி நம்ம கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதிகாலையில் எழுந்திரிச்சாச்சு. அதிகாலைனா உண்மையாலுமே அதிகாலை நமக்கு 4 மணி. ஸோ ஏன்னா ஒர்க்கிங் டேங்கிறதுனால அப்போ தான் நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு ரொட்டீன்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூ போட ஆரம்பித்தேன். கதம்பம் பூ வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், சாமிக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது போடும்போது. பட் சென்னையில் எனக்கு அது அதிகம் கிடைக்கிறதே இல்லை. நம்ம ஊர் சைட்லாம் வந்துட்டு கதம்பூனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பூ வந்து இங்கே கிடைக்காதனால யூஸ்வலாகவே வெள்ளிக்கிழமை நான் பூ வாங்கி போடணும்னு நினப்பேன். இந்த மாதிரி உதிரி பூ தான் கிடைக்கும். ஸோ இதே தான் ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கும் அதுதான் கிடச்சிது. ஸ்வீட் பொங்கலோடு சேர்த்து ஒயிட் பொங்கலும் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கலவை சாம்பார் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன், திருநெல்வேலி பொங்கல் குழம்பு அப்படின்னு சொல்லி. அது ஆல்ரெடி ஒரு டைம் ட்ரையும் பண்ணேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அந்த குழம்பு எப்படி வைக்க போகிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நான் வந்து பருப்புக்கு ஒன்லி எண்ணெயும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வேக வைப்பேன். பட் இந்த ரெசிப்பியில் வந்துட்டு பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல், பூண்டு ஒரு 2-3 பல் போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சாங்க. ஸோ நான் அதே ஃபார்மெட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நல்ல டேஸ்ட் கொடுத்துச்சு. நான் வந்து ஒயிட் பொங்கல் குக்கர்லேயே வைக்கிறேன். எல்லோரும் ஆஃபீஸ் போகணும், ஸ்கூல் போகணும், டைம் இல்லாத காரணத்தினால ஒயிட் பொங்கல் வந்து குக்கரில் விசில் விட்டுறலான்னு இருக்கேன். இப்போ வந்து நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கலவை சாம்பாருங்கிறதுனால நிறைய காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு லைட்டாக போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், சுண்டைக்காய், இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறேன், ஏன்னா நிறைய காய்கறிகள் இருக்கறனால அதெல்லாம் வணங்கணுன்னு. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் உடைச்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வந்துடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
காயெல்லாம் நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு. காயெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்றேன். இப்போ சாம்பாரை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்வீட் பொங்கலுக்காக பாசிப்பருப்பு வந்து கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப்பு பாசிப்பருப்பு இங்கே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி ஸ்வீட் பொங்கல் வந்து பானையில் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால பருப்பு தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டா ஈஸியாக வெந்துடும். ஸோ லேசாக ஒரு சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பு வந்து லேசாக சவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வணங்கினது போதும். நான் இது வரைக்கும் பானையில் வந்து பொங்கல் வச்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்படி வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ காய் வந்துட்டுருக்கு. ஸ்வீட் பொங்கலுக்கு தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒயிட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றியாச்சு. காய் வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போது காய் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பருப்பு ஊற்றினதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக. இப்போ தண்ணி கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இதில் ஒரு பிடிச்ச கொத்தமல்லி போட்டு பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கலவை சாம்பார் ரெடி. இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு வெல்லம் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு உருண்டை வெல்லம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உருண்டையில் ஒரு உருண்டை ஃபுல்லாக வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பொங்கல் வந்து நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. முந்திரி திராட்சையும் வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பொங்கல் ரெடி. இப்போது சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்தா அதுக்குள்ளே குளிச்சுட்டு வருவாங்க பாப்பாவும் அப்பாவும். ஸோ நான் பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தைவெள்ளி டைமில் வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் வந்து புத்து பொங்கல்னு வைப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் நான் ஒரு 4th 5th படிச்சுட்டு இருந்த டைம்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. தைவெளியில் ஏதாவது ஒரு வெள்ளி நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு இந்த ஊரில் வந்து இந்த பாம்பு புத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அம்மன் நம்ம அதை தானே கும்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பொங்கல் வச்சு அங்கேயே எடுத்துகிட்டு போய் காட்டில் தான் வந்துட்டு புத்து இருக்கும். எங்கள் ஊரில் வந்து வயக்காடை விட மேடுகாடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ மேடுகாட்டில் வந்து ஒரு இடத்துல புத்து பொங்கல் வச்சு படைக்கிறது அப்படின்னு சொல்லி தைவெளி நாளில் யூஸ்வலாக படைப்போம். நாங்கள் 90s கிட்ஸ், நாங்கள் எல்லாம் ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் படித்தோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ரெகுலராக லஞ்சுக்கு வீட்டுக்கு தான் வருவோம். ஸ்பெஷலாக இந்த தைவெளி நாளாக இருந்துச்சுன்னா இன்னும் கரெக்டாக பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஆள் அனுப்புவாங்க, சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் முன்னாடி பர்மிஷன்லாம் சொல்லிட்டு ஓடி போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பொங்கல் வச்சுருப்பாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காட்டுக்கு போய் அந்த புத்துக்கு முன்னாடி பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு வருவோம். ஸோ 90s கிட்ஸ்க்கே கிடச்ச ஒரு ஸ்பெஷலான திங்ஸ் அதெல்லாம். லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ 90s கிட்ஸ்க்கு வந்துட்டு அது ஒரு ஸ்பெஷலான ஸ்கூல் டேஸ். எந்த ஃபங்க்ஷனுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அந்த லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு வந்து என்ன விசேஷம் யார் வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிவியோ இல்லை பிள்ளைங்களோட விளாண்டுட்டோ திரும்ப ஸ்கூலுக்கு போயிடுவோம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான அனுபவம். பூஜையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சாச்சு. தைவெள்ளி உங்களுக்கும் சிறக்க வாழ்த்துக்கள்.